நல்லது உண்டாகட்டும். நட்பை ஃபார்ம்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம அவரைக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் இருந்ததுங்க. அதை பறிச்சுக்கிட்டு செடியாக வரதா வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஒரு 6 7 செடி தான் இருக்கும். பொரியலுக்கு காய் கிடைக்கிற அளவுக்கு இல்லைங்க. பருப்பில் போடுற அளவுக்கு காய் அப்படியே கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பொரியலுக்கு உண்டாகிற மாதிரி அவரைக்காய், இந்த மூக்குத்தி அவரை, சிறகு அவரை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த அவரைக்காயெல்லாம் இப்போ நாற்று விட்ருக்குறேங்க. நம்ம நர்சரி ட்ரே மூலம் நாற்று விட்ருக்குறேங்க. அது நாற்று வளர்ந்ததும் அதை நம்ம எடுத்து கொண்டு வந்து ஃபார்ம்ஸில் வச்சிடலாங்க. அது பார்த்திங்கன்னா பந்தல் காய்ங்க. அது பந்தல் போட்டு தான் வைக்கணும். இப்போ அது செடியாக வர ஈஸியாக இருக்குது. அப்படியே கீழே ஊனிடுறோம், தரையில் ஊனிடுறோம், அப்படியே வந்துடுது. அது பார்த்திங்கன்னா பந்தல் மூலம் கொடி ஏற்றிடணும். அது எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுங்க நாற்று நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு. அந்த அப்போ கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பந்தல் அமைப்பு ரெடி பண்ணுவாங்க. அதை பற்றின வீடியோவும் தெளிவாக கொடுக்குறேன். ஒரு 20 30 காய் இருக்குங்க அவரைக்காய். அடுத்தது ஸ்வீட் கார்னுங்க. கொஞ்சம் போன டைம் அறுவடை பண்ணியிருந்தது, நல்லா முத்தி இருந்தது. கருது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த முத்து நல்லா இருந்தது. இது பால் மாதிரி சிறுசாக தான் இருந்ததுங்க. வேக சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அந்த தளவில் அந்த முடி மாதிரி இருக்குல்லங்க, அது வந்து நல்லா கருப்பானதுக்கப்புறம் போன டைம் அறுவடை பண்ணோம். இந்த டைம் முன்னாடியே அறுவடை பண்ணங்காட்டி கொஞ்சம் சரியாக வரலைங்க. நான் டேஸ்ட்டாக தான் இருந்தது, அது முழுமையடையலைங்க. அடுத்தது கொத்தவரங்காய். ஒரு 2 செடி தான் இருக்குதுங்க கொத்தவரங்காய். காய் மாலாத காய் காய்க்குதுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றின அப்டேட் கொடுக்குறேங்க. இது பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தா ஒரு ஏகப்பட்ட பிஞ்சு பூ விட்ருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 30 40 பிஞ்சு இருக்க மாட்டேது ஒரே செடியில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணுது. வெள்ளரி போல் அறுவடை பண்ணுற ரேஞ்சில் இருக்குதுங்க. இன்னும் கலர் வந்துருச்சு, லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது நர்சரி ட்ரே அன்றைக்கி கோயம்புத்தூர் போனப்போ அக்ரி இண்டெக்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அதில் எல்லா நாற்றும் விட்ருக்குறோம். இது நம்ம கோழி எல்லாங்க, நம்ம பண்ணையில் தனியாக கோழி தான் கொஞ்சம் வளர்த்திட்ருக்குறோம். நாட்டுக்கோழி தான் எல்லாமே. அப்போ தீனி உர கொண்டு வந்தார். எல்லாம் சுற்றி ஒரு வெளியிலேருந்தெல்லாம் உள்ள ஓடியாந்துருச்சுங்க. இதை பற்றின வீடியோ தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேங்க. வணக்கங்க.